பாக்கியராஜ் அவர்களோட வீட்டுக்கு பார்சல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னும், அந்த பார்சலை திறந்து பார்த்து அவருடைய பையன் சாந்தனும் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்த பாக்கியராஜ் அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவை தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி வெளியாகி வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாக்கியராஜ் சார் இறந்த பின்பு அவரோட வீட்டுக்கு பார்சல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஒரு பார்சலை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் திறந்து பார்க்கும்போது அதில் பாக்கியராஜ் சாரோட ஃபோட்டோஸ் வந்து ஒன்று ஃப்ரேமாக இருந்திருக்கு. அதாவது இது வரைக்கும் அவர் நடிச்சிருந்த அத்தனை படங்கள், அவர் இயக்கியிருந்த அத்தனை படங்கள், அது எல்லாத்தோட ஃபோட்டோஸுமே போட்டு சென்டரில் பாக்கியராஜ் சாரோட மிகப்பெரிய ஒரு படம் போட்டு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அவரை ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான ஒரு புகைப்படம் தான் அது. அந்த ஒரு புகைப்படத்தை யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கம் இருக்கும் இல்லையா, அவங்க தான் அனுப்பியிருந்திருக்காங்க. தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயக்குனர் சங்கத்திலிருந்து இந்த மாதிரி அனுப்புறது அப்படிங்கிறது வழக்கமாமா. அவங்க பண்ணியிருக்கக்கூடிய படங்கள், அவங்க நடிச்சிருக்கக்கூடிய படங்கள், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும், அவங்களுக்கு அவங்க யார் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியுமான ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணுவாங்களாமா. அப்படி பாக்கியராஜ் சார் இறந்ததுக்கப்புறம் திரைப்பட இயக்குனர் சங்கம் அவருக்காக இந்த ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. எப்பவும் பண்ணுற சைஸ் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சைஸ்லையும் அதில் அவர் பண்ணியிருந்த அனைத்து படங்களையுமே போட்டிருந்திருக்காங்க. அதை பார்த்து சாந்தனு அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்த்து சாந்தனு அழுகிறத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஒரு ஃபோட்டோவை அவங்களோட சார் இருக்கக்கூடிய ரூம்லேயே வச்சுட்டு சாந்தனுவை வந்து அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. சாந்தனு அதன் பிறகு தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு கால் பண்ணி தன்னோட நன்றிகளை தெரிவிச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சூர்யா அவர்களோட 50வது படத்தை நெல்சன் அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படின்னும், அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி சூர்யா ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் சூர்யா அவர்களோட நடிப்பில் கருப்பு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலேயும் வசூலை வெட்டி ஈட்டு இருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், அது முழுக்க முழுக்க குடும்ப படமாக உருவாகியிருக்கு. அதுக்கப்புறம் கேரளாவில் போலீஸ் கெட்டப்பில் ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த படங்களை முடிச்சதுக்கப்புறம் ஜெய்பீம் படத்தை இயக்கியிருந்த ஞானவேல் ராஜா அவர்களை வச்சு வந்து ஒரு படம் பண்ண போறாராமா. அதுக்கப்புறம் அவரோட 50வது படத்தை நெல்சன் தான் இயக்க போறாரு அப்படின்னும், அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஒரு டார்க் காமெடி சப்ஜெக்டை வந்து நெல்சன் சொன்னதாகவும், அது ரொம்ப பிடிச்சு போகவே அதை பண்ணலாம் அப்படின்னு இவர் ஓகே சொல்லிட்டாராமா. ஸோ இந்த ஒரு காம்போக்கு வந்து அனிருத் அவர்கள் தான் இசையமைக்க போறாரு. நெல்சன், அனிருத், சூர்யா கண்டிப்பாக ரொம்பவே புதுசாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த காம்போவை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.